ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் 4வது வாரத்தை எட்டியுள்ள இந்த நிலையில் அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் தொட்டி மீது தாக்குதல் நடத்தி தீயை மூட்டியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் சும்மா மிரட்டுபவர் அல்ல, அவர் நினைத்தால் நரகத்தையே உங்கள் கண்முன் காட்ட தயார் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை முடக்குவது, பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பை நிறுத்துவது மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பது போன்ற நிபந்தனைகளுடன் கூடிய 15 அம்ச திட்டத்தை ஈரான் ஏற்க மறுத்துவிட்டது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, அமெரிக்கா அனுப்பும் செய்திகள் வெறும் தகவல் தொடர்பை தவிர உண்மையான பேச்சுவார்த்தை அல்ல என்றும், அமெரிக்காவின் நிபந்தனைகள் மிகவும் அதிகப்படியானவை மற்றும் நியாயமற்றவை என்றும் கூறியுள்ளார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய கரோலின் லெவிட், ஈரான் மீண்டும் ஒருமுறை தப்பு கணக்கு போட வேண்டாம். கடந்த முறை அவர்கள் போட்ட தப்பு கணக்கால் அவர்களின் உச்சத்தலைவர், கடற்படை, விமானப்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பு என அனைத்தையும் இழந்துவிட்டார்கள். இதுவரை 9000 எதிரி இலக்குகளை நாங்கள் அழித்துள்ளோம். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி ஒரு மாபெரும் ராணுவ வெற்றி. ஈரான் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்தால் ட்ரம்ப் நரகத்தை கட்டவிழ்த்து விடுவார் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சிக்னல் கொடுத்ததால் தான் மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை ட்ரம்ப் ஒத்திவைத்தார். ஆனால் இப்போது ஈரான் மீண்டும் தாக்குதலை தொடங்கியிருப்பதால் அமெரிக்கா தனது பொறுமையை இழந்து வருகிறது. குவைத் விமான நிலைய தாக்குதல் மூலம் போரை மேலும் விஸ்தரிக்க ஈரான் முயல்வதாக அமெரிக்கா கருதுகிறது. அடுத்த கட்டமாக ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார்? ஈரானின் எரிசக்தி மையங்கள் தரைமட்டமாக்கப்படுமா? உலகம் பதற்றத்துடன் காத்திருக்கிறது. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.